அரசியல், வணிகம், ஆன்மீகம், சினிமான்னு பரபரப்பான நிகழ்வுகளுக்கு இடையே இந்த வாரம் விளையாட்டு நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் அசோக் மற்றும் ஹேமநாதன். ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்து முடிந்த இலங்கை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள்னு அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாடு திரும்பிய நம்ம இந்திய அணி இந்த தொடரில் மட்டும் பல சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு நாள் தொடரில் அவங்க பண்ண 5 சாதனைகளோட தொகுப்பை தான் ஆடுகளம் டாப் 5 பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். விராட் கோலி கேப்டனாக பொறுப்பேற்ற பின்னர் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கிலும், ஒரு நாள் தொடரை 5-0 என்ற கணக்கிலும், T20 போட்டியிலும் வென்று ஒயிட் வாஷ் செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்தியா இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பூம்ரா இரு நாடுகளுக்கு இடையேயான போட்டியில் 15 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவின் கிளைண்ட் மெக்கே, இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்தின் ஆண்ட்ரே ஆடம்ஸ் ஆகியோர் தலா 14 விக்கெட்டுகள் எடுத்ததே முந்தைய சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக 8வது சதம் அடித்து மற்றொரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் விராட் கோலி. இதன் மூலம் இலங்கைக்கு எதிராக அதிகம் சதம் அடித்த டெண்டுல்கரின் சாதனையை சமன் செய்தார். மற்றொரு சாதனையாக இந்த ஆண்டில் 1000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையையும் விராட் கோலி படைத்துள்ளார். இந்திய கேப்டன் விராட் கோலி இலங்கைக்கு எதிரான 5வது போட்டியில் சதம் அடித்தார். இது விராட் கோலியின் 30வது சதமாகும். இதன் மூலம் ஒருநாள் போட்டியில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் இருந்த ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை விராட் கோலி சமன் செய்தார். இலங்கைக்கு எதிரான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி ஸ்டம்பிங்கில் சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். இலங்கை அணியின் தனஞ்சயாவை ஸ்டம்பிங் முறையில் அவுட் செய்ததன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் MS தோனி. மேலும் இலங்கை முன்னாள் விக்கெட் கீப்பர் சங்கக்காராவின் உலக சாதனையை தோனி முறியடித்துள்ளார். இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் 15,000 ரன்களை ரொம்ப வேகமாக கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கார். இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் விராட் கோலி இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் போட்டியில் 82 ரன் எடுத்து முத்திரை பதித்தார். இந்த போட்டியில் 7வது ரன்னை எடுத்தபோது விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் 15,000 ரன்னை தொட்டார். இந்த ரன்னை வேகமாக கடந்தவர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்தார். அவர் 333 இன்னிங்ஸில் 15,075 ரன் எடுத்துள்ளார். இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஹசீம் ஆம்லா 336 இன்னிங்ஸில் 15,000 ரன்னை கடந்ததே சாதனையாக இருந்தது. விராட் கோலி டெஸ்டில் 101 இன்னிங்ஸ் விளையாடி 4,658 ரன்னும், ஒருநாள் போட்டியில் 8,587 ரன்னும், 20 ஓவரில் 1,830 ரன்னும் எடுத்துள்ளார். சராசரியாக 50 ரன்னுக்கு மேல் பெற்ற ஒரே வீரர் என்ற சாதனையிலும் அவர் உள்ளார். சர்வதேச போட்டியில் 15,000 ரன்னை தொட்ட 7வது இந்தியர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றுள்ளார். மேலும் 20 ஓவர் போட்டியில் சேசிங்கில் 1016 ரன்களை எடுத்து அதிக ரன் எடுத்தவர் என்ற சாதனையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். 20 ஓவர் போட்டியில் அதிக ரன் எடுத்த வீரர்களில் அவர் 3வது இடத்தில் உள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியிடமிருந்து இலங்கை வீரர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நம்ம இலங்கை அணியின் தற்காலிக பயிற்சியாளர் நிக் போதாஸ் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகள், 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஒரு T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முழுமையாக வெற்றி பெற்றது. இலங்கை அணியின் தற்காலிக பயிற்சியாளர் நிக் போதாஸ் T20 போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது, இலங்கை அணியை விட இந்திய அணி அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கி வருவதாகவும், இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியிடம் இருந்து எங்கள் வீரர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். விக்கெட்டுகளுக்கு இடையில் விராட் கோலி ஓடுவதைக் கண்டு பிரமிப்பு அடைந்துள்ளதாகவும், களத்தில் நிற்கும் சக வீரர்களுக்கு உரிய நேரத்தில் நல்ல ஆலோசனைகள் வழங்கி வருவதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்து வருவதாகவும், இந்திய அணியின் சிறப்பான வெற்றிக்கு விராட் கோலியின் பங்களிப்பை மறக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வருகிற 17ஆம் தேதி நம்ம சென்னையில் நடைபெற போகுது. இதை ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வங்காளதேச டெஸ்ட் தொடரை முடித்துக்கொண்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வருகை தருகிறது. 5 ஒருநாள் போட்டி மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த நிலையில் போட்டி அட்டவணை விவரம் இந்திய கிரிக்கெட் வாரிய இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வருகிற 17ஆம் தேதி பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. 2வது ஒருநாள் போட்டி 21ஆம் தேதி கொல்கத்தாவிலும் இந்தூரில் 24ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 20 ஓவர் போட்டிகள் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ராஞ்சி, கவுஹாத்தி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளன. சிட்டகாங்கில் நடைபெற்ற பங்களாதேஷ்க்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தொடரையும் 1-1 என சமன் செய்திருக்காங்க. பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா இடையிலான 2வது டெஸ்ட் சிட்டகாங்கில் நடைபெற்றது.
டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் 305 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 377 ரன்கள் குவித்தது. வார்னர் 123 ரன்னும் ஹாண்ட்ஸ்காம்ப் 82 ரன்னும் எடுத்தனர். பின்னர் 72 ரன்கள் பின்தங்கிய நிலையில் பங்களாதேஷ் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. நேதன் லயனின் அபார பந்துவீச்சால் பங்களாதேஷ் 157 ரன்னில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் 86 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களமிறங்கியது. அந்த அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-1 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியா சமன் செய்துள்ளது. நேதன் லயன் மற்றும் வார்னர் ஆகியோர் தொடர் நாயகன் விருதையும் நேதன் லயன் ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றனர். சிட்டாகாங்கில் நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 2.5 மணி நேரம் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய வீரர் 4.5 கிலோ எடையை இழந்துள்ளார். ஆஸ்திரேலியா அணி பங்களாதேஷ் சென்று 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. பொதுவாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து அணிகள் ஆசிய கண்டத்தில் விளையாடும் போது சுழற்பந்துக்கு மட்டுமின்றி வெப்பத்தையும் தாங்க திணறுவார்கள். சிட்டகாங்கில் நடைபெற்ற டெஸ்டில் ஆஸ்திரேலியா 2வது நாள் ஆட்டத்தின் போது பேட்டிங் செய்தது. ஸ்மித் அவுட் ஆனதும் ஹாண்ட்ஸ்காம்ப் களம் இறங்கினார். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு சுமார் 2.5 மணி நேரம் அவர் பேட்டிங் செய்தார். 113 பந்துகளை சந்தித்து 69 ரன்கள் சேர்த்து அவுட் ஆகாமல் இருந்தார். பங்களாதேஷ் சுழற்பந்துகளை லாவகமாக சமாளித்த ஹாண்ட்ஸ்காம்பால் வெப்பத்தை சமாளிக்க முடியவில்லை. அவரது உடல் வியர்வையால் நனைந்தது. அடிக்கடி ஐஸ் கட்டி பேக் வைத்து வெப்பத்தை தணிக்க முயற்சித்தார். இருந்தாலும் 2.5 மணி நேரம் வெயிலில் நின்று விளையாடியதன் காரணமாக அவரது எடையில் 4.5 கிலோ குறைந்துவிட்டது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடர்களை ஒளிபரப்பும் உரிமையை ஸ்டார் இந்தியா நிறுவனம் 16,347 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கிறாங்களாம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 2008ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதுவரை 10 சீசன் முடிந்துவிட்ட நிலையில் இதுவரை IPL போட்டிக்கான ஒளிபரப்பும் உரிமையை சோனி நிறுவனம் பெற்றிருந்தது. இந்நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு IPL தொடரை ஒளிபரப்பும் உரிமத்துக்கான ஏலம் நடைபெற்றது. மும்பையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய இந்த ஏலத்துக்கான போட்டியில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றன. 2018 முதல் 2022 வரை IPL ஒளிபரப்பு உரிமத்தை ஸ்டார் இந்தியா நிறுவனம் 16,347 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. IPL போட்டிகளை லைவாக ஃபேஸ்புக்கில் ஒளிபரப்பு செய்ய $600 மில்லியன் தர ஃபேஸ்புக் நிறுவனம் தயாராக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்தும் IPL T20 கிரிக்கெட் போட்டிகள் உலகளவில் மிகவும் பிரபலமானது. இதன் மூலம் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வரும் 2018 முதல் 2022 வரை IPL போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையை பெற ஏலம் நடத்தப்பட்டது. இதில் ஃபேஸ்புக்கில் போட்டிகளை லைவாக ஒளிபரப்புவதற்காக $600 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 3,847 கோடி ரூபாய் கொடுக்க ஃபேஸ்புக் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. ஆனால் ஸ்டார் நிறுவனம் ஒட்டுமொத்த ஒளிபரப்பு உரிமத்தை 16,500 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துவிட்டதால் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த ஆண்டு, அதாவது 2018இல் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. அந்நாட்டு அணிக்கு எதிராக 5 டெஸ்ட், 3 ஒருநாள், 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த ஆண்டு ஜூலை முதல் வாரத்தில் இருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட உள்ளது. அந்நாட்டு அணிக்கு எதிராக 5 டெஸ்ட், 3 ஒருநாள், 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான போட்டி அட்டவணையை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ஓல்டு டிராட்போர்டில் அடுத்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி தொடங்குகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ட்ரெண்ட் பிரிட்ஜில் ஜூலை 12ஆம் தேதி தொடங்குகிறது. டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 1ஆம் தேதி எட்ஜ்பர்ஸ்டனில் தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் இங்கிலாந்து வீரர் லேவிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடிச்சிருக்கார். இந்த ஆண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் 20 சுற்றுகளாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி கிராண்ட் பிரீ பந்தயத்தின் 13வது சுற்று இத்தாலி நாட்டின் மோன்சா ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் 306.72 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை இலக்காக கொண்டு 10 அணிகளை சேர்ந்த 20 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்தில் லூயிஸ் ஹாமில்டன் 1 மணி நேரம் 15 நிமிடம் 32 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடம் பிடித்து அதற்குரிய 25 புள்ளிகளை பெற்றார். இந்த சீசனில் அவர் பதிவு செய்த 6வது வெற்றி இதுவாகும்.
பின்லாந்தின் வால்டரி போட்டாஸ் 2வது இடத்தையும் ஜெர்மனியின் செபாஸ்டியன் வெட்டேல் 3வது இடத்தையும் பிடித்தனர். 13 சுற்றுகள் முடிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கான வாய்ப்பில் ஹாமில்டன் 238 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் செபாஸ்டியன் வெட்டேல் 235 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். அடுத்த போட்டி சிங்கப்பூரில் வரும் 17ஆம் தேதி நடக்கிறது. இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர வீராங்கனையான சாய்னா நேவால் தற்போதைய பயிற்சியாளர் விமல் குமாரிடமிருந்து பிரிந்து கோபிசந்திடம் மீண்டும் பயிற்சி பெற போறாங்க. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனையாக சாய்னா நேவால் தொடக்கம் முதல் ஐதராபாத்தில் உள்ள முன்னாள் வீரர் கோபிசந்துக்கு சொந்தமான பேட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக அவரிடம் பயிற்சி பெற்று வந்த சாய்னா சமீபத்தில் நடந்த உலக பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த நிலையில் சாய்னா மீண்டும் கோபிசந்த் அகாடமியில் இணைந்து அங்குள்ள தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த முல்யோவிடம் பயிற்சி பெற முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து சாய்னா தனது ட்விட்டர் பக்கத்தில் கோபிசந்த் அகாடமியில் மீண்டும் சேர்ந்து பயிற்சி பெற முடிவு செய்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற 2018 உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் பனாமாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ தகுதி பெற்றுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ரஷ்யாவில் இந்த கோல் மெக்சிகோ அணிக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது. இதன் மூலம் பனாமா அணியை 1-0 சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக 11 ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஆசிய போட்டிக்கான பிரதான சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பில் இந்திய அணி நீடிச்சிட்டு இருக்காங்க. மக்காவ் நாட்டில் நடந்த லீக் ஆட்டம் ஒன்றில் இந்திய அணி மக்காவ் அணியை எதிர்கொண்டது. உலக தரவரிசையில் 96வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி உலக தரவரிசையில் 183வது இடத்தில் உள்ள மக்காவ் அணிக்கு எதிராக தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தினாலும் முதல் பாதியில் கோல் எதுவும் அடிக்கவில்லை. மாற்று வீரராக களம் கண்ட இந்திய வீரர் பல்வந்த் சிங் 57வது மற்றும் 82வது நிமிடங்களில் கோல் அடித்தார். மக்காவ் அணியால் கடைசி வரை கோல் எதுவும் போட முடியவில்லை. முடிவில் இந்திய அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மக்காவ் அணியை தோற்கடித்து 3வது வெற்றியை பெற்று தனது பிரிவில் முதலிடத்தை பிடித்தது. ஆசிய போட்டியின் பிரதான சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பில் இந்திய அணி நீடிக்கிறது. சர்வதேச கால்பந்து போட்டியில் இந்திய அணி தொடர்ச்சியாக 11 ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் அன்கூர் மிட்டல் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவருக்கான டபுள் டிராப் பிரிவு இறுதிச் சுற்றில் ரஷ்யாவின் விடாலி இந்தியாவின் அன்கூர் மிட்டலுக்கு இடையே நடைபெற்றது. இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் இறுதியில் மொத்தமுள்ள 80 புள்ளிகளில் 66 புள்ளிகள் பெற்று இந்தியாவின் அன்கூர் மிட்டல் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 19 வயதான ரஷ்ய வீரர் ஆண்ட்ரே ரூப்லெவ் காலிறுதிக்கு முன்னேறி சாதனை படைச்சிருக்கார். நியூயார்க் நகரில் நடைபெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் 8ஆம் நாள் ஆட்டத்தில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 4வது சுற்று ஆட்டம் ஒன்றில் ரஷ்யாவைச் சேர்ந்த 19 வயதான ஆண்ட்ரே ரூபல் உலக தரவரிசையில் 14வது இடத்தில் உள்ள டேவிட் கோபினை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் ரூபல் 7-5, 7-6, 6-3 என்ற நேர் செட்டில் டேவிட் கோபினை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இதன் மூலம் 2001ஆம் ஆண்டில் காலிறுதிக்கு முன்னேறிய அமெரிக்காவின் ஆண்டி ரோட்டிக்கு அடுத்தபடியாக குறைந்த வயதில் அமெரிக்க ஓபன் காலிறுதிக்கு முன்னேறிய வீரர் என்ற பெருமையை ரூபல் பெற்றுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒலிம்பிக் நாயகன் ராஜவர்தன் சிங் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு விளையாட்டு ஆர்வலர்கள் பெரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் பிறந்த ரத்தோர் இராணுவ பாரம்பரியத்தில் வளர்ந்தவர். தந்தை கர்னல் லக்ஷ்மண் சிங் வழியில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயின்றார். 2 ஆண்டுகள் இராணுவ வீரராக காஷ்மீரில் பணியாற்றினார். கடந்த 2004ஆம் ஆண்டு அதென்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் டபுள் டிராப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர்ந்த இவர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். தற்போது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டு வீரர் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதால் விளையாட்டு ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உலகின் 2ஆம் நிலை டென்னிஸ் வீரரான ஆண்டி முர்ரே காயம் காரணமாக இந்த ஆண்டில் மீதமுள்ள போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என கூறியுள்ளார். காயம் காரணமாக அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகிய ஆண்டி முர்ரே தற்போது தனது இடுப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். தனது இடுப்பு வலியால் சில மாதங்களாக அவதிப்படுவதால் வியன்னா மற்றும் பாரிஸ் விளையாட்டுகளிலும் பங்கேற்கப் போவதில்லை என்று தனது ஃபேஸ்புக் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் பிரெஞ்சு ஓபனில் காயமடைந்த அவர் 2018ஆம் ஆண்டில் பிரிஸ்பேன் நகரிலிருந்து தனது ஆட்டத்தை துவங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டிக்கும் அவர் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டின் இறுதியில் அறக்கொடை நிதிக்காக நடத்தப்படும் காட்சி போட்டியில் ரோஜருடன் விளையாடுவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் 4வது சுற்றுல ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டத்தில் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா 16ஆம் நிலை வீராங்கனையான லாத்வியாவின் அனஸ்டசியா செவஸ்தோவாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை ஷரபோவா 7-5 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலை வகித்தார். முடிவில் ஷரபோவா 7-5, 4-6, 2-6 என்ற செட் கணக்கில் அனஸ்டசிஜாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். ஜெர்மனியில் நடைபெற்ற சைக்கிள் சாகச போட்டியில் வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சாகசங்களை நிகழ்த்தினர். ஜெர்மனியின் நியூரம்பெர்க்கில் சர்வதேச சைக்கிள் சாகச போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உலகின் முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிக்காக அமைக்கப்பட்ட சாய்தளத்தில் வீரர்கள் சென்று சைக்கிளில் பறந்து டைவ் அடித்து சாகசங்களை நிகழ்த்தினர். இந்த போட்டியில் அமெரிக்காவின் நிக்கோலி சாம்பியன் பட்டம் வென்றார். ஸ்வீடனைச் சேர்ந்த எமில் 2ஆம் இடத்தையும் போலந்து வீரர் ஜைமன் 3வது இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. போர்ச்சுகலில் நடைபெற்ற சர்வதேச விமான சாகச போட்டியில் கனடாவின் பீட் மெக்லாய்ட் சாம்பியன் பட்டம் வென்றார். போர்ச்சுகல் நாட்டின் போர்ட்டோவில் சர்வதேச விமான சாகச போட்டிகள் நடைபெற்றன. உலகின் முன்னணி வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு விமான சாகசங்களை நிகழ்த்தினர். பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட போட்டியில் ஒட்டுமொத்த புள்ளிகள் அடிப்படையில் கனடாவைச் சேர்ந்த பீட் மெக்லியாட் முதலிடம் பிடித்தார். அமெரிக்காவின் கெவின் கோல்மன் 2ஆம் இடத்தையும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஃப்ளோரியன் பெர்கர் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. .019 seconds, no penalties. Currently first place. இந்தியாவில் நடைபெறும் 17 வயதுக்கு உட்பட்டோர் பங்கேற்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மொத்தம் 6 நகரங்களில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதனையொட்டி கால்பந்து போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. அமிதாப் பட்டாச்சாரியா என்ற பாடலாசிரியர் எழுதியுள்ள இந்த பாடலுக்கு பிரீதம் இசை அமைத்துள்ளார். இதில் சுனிதி சௌகான், நீதி மோகன், பாபுல் சுப்ரியா, ஷான், பஃபோன், மைக்கா உள்ளிட்ட பிரபல இசைக்கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்களுடன் பிரபல ஹிந்தி நடிகர் அபிஷேக் பச்சனின் நடன காட்சியும் பாடலில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் துடிப்பு மற்றும் தனித்தன்மை ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் அந்த பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபல மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட் தனது சாதனைகள் எல்லாம் 15லிருந்து 20 வருஷம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் அதிவேக ஓட்டக்காரர் என வர்ணிக்கப்படுபவர் ஜமைக்காவைச் சேர்ந்த உசைன் போல்ட். இவர் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக் தொடரில் தொடர்ச்சியாக 3 முறை தங்கம் வென்று சாதனை படைத்தார்.
மேலும் 2009ஆம் ஆண்டு பெர்லினில் நடைபெற்ற தொடரில் 100 மீட்டரை 9.58 வினாடிகளிலும் 200 மீட்டரை 19.19 வினாடிகளிலும் கடந்து சாதனை படைத்தவர். இந்த சாதனையை இதுவரை யாரும் நெருங்கவில்லை. இந்த காலகட்டத்தில் சிறப்பாக விளையாடிய யாரும் நெருங்க முடியாத நிலையில் தன்னுடைய சாதனையை முறியடிக்க இன்னும் 15 முதல் 20 வருடங்கள் வரை நிலைத்திருக்கும் என உசைன் போல்ட் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை தீபிகா குமாரி முதல் சுற்றிலேயே வெளியேறினார். ரோம் நகரில் வில்வித்தை உலகக்கோப்பை ஃபைனல் தொடர் நடைபெற்று வருகிறது. 5 முறை வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை தீபிகா குமாரி இந்த முறையும் கடுமையாக போராடி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். அவருடன் சேர்ந்து 8 வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். முதல் சுற்றில் தீபிகா குமாரி தைவான் வீராங்கனை தான்யா டிங்கை எதிர்கொண்டார். தொடக்கத்திலிருந்தே இலக்கை சரியாக எட்ட முடியாமல் திணறிய தீபிகா கடைசியில் 0-6 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வியை தழுவினார். இப்போட்டியில் கொரிய வீராங்கனை கீபோபே தங்கம் வென்றார். ரஷ்யாவின் சோனியா பெரோவோ வெள்ளிப்பதக்கமும் கொரியாவின் ஷாங்ஹை ஜின் வெண்கலமும் வென்றனர். வாரந்தோறும் தலைமகன் பகுதியில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஆடுகளம் தலைமகன் பகுதியில் இன்று பிறந்தநாள் காணும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் இயான் மோர்கன் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இயான் ஜோசப் ஜெரார்ட் மோர்கன் 1986ஆம் ஆண்டு இதே நாளில்தான் அயர்லாந்து டப்ளின் நகரில் பிறந்தார். முதலில் அயர்லாந்து கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய மோர்கன் பின்னர் இங்கிலாந்து அணிக்காக விளையாடி முன்னணி நட்சத்திர வீரராக திகழ்ந்து வருகிறார். இங்கிலாந்தின் கவுண்டி அணியான மிடில் எசெக்ஸ் அணிக்காகவும் இவர் விளையாடி வருகிறார். மிடில் ஆர்டரில் சிறப்பாக பேட்டிங் விளையாடி வரும் மோர்கனுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் மிகவும் பிடித்தமான ஒன்றாகவே உள்ளது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக தலைமையேற்றார் மோர்கன். கிரிக்கெட் வரலாற்றில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து என இரு நாட்டு அணிக்கும் கேப்டனாக இருந்தவர் இவர் மட்டுமே. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 11 சதம் விளாசியுள்ள மோர்கன் IPL போட்டிகளையும் விட்டு வைக்கவில்லை. ஆரம்பத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடிய மோர்கன் தற்போது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக விளையாடி வருகிறார். இயான் மோர்கன் பிறந்த நாளான இன்று நாம் நமது வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிப்போம். வழக்கமாக நம்ம ஆடுகளம் நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு கேள்வி கேட்போம். அந்த வகையில் இன்றைய கேள்வி, முதலில் எந்த ஆண்டில் ஒலிம்பிக் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கம் வென்றது? இதற்கான விடையை அடுத்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.